ஓம் நமோ வெங்கடேஷாய. பொங்கல் அன்னைக்கு திருச்சானூர் பத்மாவதி தாயாரை தரிசனம் செய்துட்டு திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலையும் தரிசனம் செய்துட்டு திருமலைக்கு போய் மாட வீதிகளில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமிகளையும் தரிசனம் செய்துட்டு மூலவர் வெங்கடாஜலபதி பெருமாளை பூலங்கி சேவால 2 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு உடனே ரிட்டர்ன் ஆன என்னோட எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக லேட்டஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கு. நான் மட்டும்தான் தரிசனத்துக்கு போனேன். ஸோ ஆன்லைனில் வர்ச்சுவல் சேவாவில் ஊஞ்சல் சேவா புக் பண்ணிட்டேன். சிங்கிள் பர்சனுக்கு அக்காமடேஷன் கொடுக்க மாட்டாங்க, அதனால் காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தேன். டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் மார்கழி மாதம் முழுக்க மூலவர் பெருமாள் முத்தங்கி சேவாவில் இருப்பார். பட் இந்த தடவை மார்கழி முடிஞ்சு ஜனவரி 17 வரைக்கும் அந்த முத்தங்கி சேவாவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அப்டேட் பார்த்தோன்னே கொஞ்சம் பிளானை மாற்றிக்கிட்டேன். முதல் நாள் நைட்டு சார்ட் ப்ரிப்பேர் ஆகிறப்போ அவைலபிலிட்டி காமிச்சது சிஎஸ்எம்டி ட்ரெயின் இப்போவுமே பீச்சிலேருந்து தான் கிளம்புது. காலையில் 6:45. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல்லாம் செய்து 4 மணி போல் எங்கள் வீட்டு பெருமாளுக்கு படைச்சி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் பேக் பண்ணிக்கிட்டேன். எலக்ட்ரிக் ட்ரெயினில் சென்னை பீச்சுக்கு வந்து 4th பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் இப்போதைக்கு இந்த சிஎஸ்எம்டி ட்ரெயின் கிளம்புது. ரேணுகுண்டா வழியாக மும்பைக்கு போகும். ஸோ சீட்டு கன்வீனியண்ட்டாக கிடச்சிருச்சு. 6:45 சென்னை பீச்சில் கிளம்புன ட்ரெயின் 9:20 ரேணுகுண்டாக்கு ரீச் ஆச்சு. ரேணுகுண்டாலேருந்து திருச்சானூருக்கு டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. ஒன்று திருப்பதிக்கு போகணும் பஸ்ஸில் போகிறதா இருந்தால். வெளியில் வந்தோன்னே ஷேர் ஆட்டோ கிடச்சிது. நான் ப்ளஸ் 3 பேர் இருந்தாங்க. ஸோ மொத்தம் 4 பேருக்கு 200 கேட்டாங்க. ஆளுக்கு 50 ரூபா ஷேர் பண்ணிவிட்டு திருச்சானூருக்கு போயிட்டோம். ஸ்டாண்ட் ஆட்டோ பேசினா 200 225 ரூபா போல் கேட்பாங்க. ஊபர் இருக்குது, ஓலாவும் இருக்குது. 10 நிமிஷத்தில் நம்ம ரேணுகுண்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருச்சானூருக்கு ரீச் ஆகிடலாம். இங்கே இறங்கினோன்னே இந்த கேட் 3க்கு பக்கத்தில் கல்யாண மண்டபத்தில் லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கும். டிடிடியோட லக்கேஜ் டெபாசிட் கவுண்டரில் க்யூ ரொம்ப இருந்தது. ஸோ எப்போவுமே இங்கே 20 ரூபா 30 ரூபா கொடுத்து லாக்கர் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு மண்டபத்தில் 30 ரூபா கேட்குறாங்க, செகண்ட் மண்டபத்தில் 20 ரூபா தான் கேட்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு பேக் மட்டும்தான், ஃபோன் அலோடு கிடையாது. இது ஃபஸ்ட்டு மண்டபம். இங்கேயே குளிக்கிறதுக்கும் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. 30 ரூபா கேட்பாங்க. லாக்கர் நம்ம அங்கே வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்ததில் தான் இப்போ கொஞ்சம் நாளாக வைக்கிறேன். 20 ரூபா கேட்குறாங்க. கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது எப்போ போனாலுமே, அதனால. ஸோ 20 ருபீஸ் இங்கே லாக்கர். இங்கே திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு 200 ரூபா டிக்கெட் எடுத்துக்கிட்டேன்னா ஃப்ரீ தர்ஷனத்தில் கொஞ்சம் க்ரௌட் இருந்தது. 10 நிமிஷத்தில் மூலவர் தாயாரை தரிசனம் பார்த்துட்டேன். பச்சை கலர் வஸ்திரம், மெரூன் கலர் பார்டரில் தாயார் ரொம்ப அழகாக இருந்தாங்க. தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்தப்போ கல்யாணோத்சவம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது ஒரு 10 நிமிஷம் இருந்து உற்சவ தாயாரை தரிசனம் செய்துட்டு உள்ள கிருஷ்ணர் சன்னதியில் பாதுகையோடு இருக்கிற பல்ராமர், யோக நிலையில் இருக்கிற கிருஷ்ணர், உற்சவர் சந்தான வேணுகோபால சுவாமி தாயாரோட தரிசனம் செய்துட்டு சுந்தரராஜ பெருமாளை போய் அவரையும் தரிசனம் செய்துட்டு உள்ள ஃபுல்லாக 3 சுவாமிகளையும் சேர்த்து ஒரு பிரதர்ஷனம் செய்து பிரசாதம் வாங்கிட்டு வெளியில் 25 நிமிஷத்தில் வந்துட்டு உங்ககிட்ட வீடியோவும் ஷேர் பண்ணேன். லக்கேஜ் எடுத்துக்கிட்டு கோவிந்தராஜ சுவாமி கோயிலுக்கு போகிறதுக்கு ஸ்டாண்ட் ஆட்டோவில் கேட்டால் 150 ரூபா கேட்டாங்க. ஸோ ஊபர் புக் பண்ணிக்கிட்டேன். 100 ரூபா காமிச்சது. திருச்சானூர்லேருந்து கோவிந்தராஜ சுவாமி கோயிலுக்கு ஆட்டோவில் போய்கிட்டேன். ஆக்சுவலாக பஸ்ஸில் போனோம் அப்படின்னா பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. 20 ரூபா கொடுத்தா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிக்கலாம். ஸோ வெயிலாகவும் இருந்தது. சீக்கிரமாக நம்ம திருமலைக்கும் போகணும் அப்படின்ட்டு ஆட்டோ பேசிக்கிட்டேன். கோபுரம் அந்த என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி இறக்கி விட்டாங்க. கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் லக்கேஜ் டெபாசிட் பண்ண முடியாது. மொபைல் டெபாசிட் கவுண்டர் தான் இருக்குது. செப்பல் அப்படியே வெளியில் தான் விட்டுக்கிற மாதிரி இருக்குது. 20 ரூபாய்க்கு ஸ்பெஷல் இன்டிதர்ஷன் டிக்கெட் வாங்கினேன். உள்ளே நுழைஞ்சோன்னா லெஃப்ட் சைடில் புண்டரீகவல்லி தாயார், அடுத்து ஸ்ரீ ராமானுஜ சன்னதிக்கு போய் சங்கல்பம் செய்துக்கிட்டு மூலவர் தரிசனம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. முத்தங்கி சேவாவில் சயன குளத்தில் பெருமாள் ரொம்ப அழகாக இருந்தார். அவரை தரிசனம் செய்துட்டு அப்படியே கியூ பார்த்தசாரதி பெருமாளுக்கு போகும். அவரை தரிசனம் செய்துட்டு கோதாதேவி அவங்கள தரிசனம் செய்துட்டு கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியும் பார்த்துட்டு பிரதட்சணம் செய்து மற்ற பெரிய திருவடி சிறிய திருவடிகளையும் தரிசனம் செய்துட்டு வெளியில் வந்தேன். சீக்கிரமாகவே ஓரளவுக்கு தரிசனம் முடிஞ்சிருச்சு. டெபாசிட் பண்ண மொபைலை எடுத்துக்கிட்டு அன்னப்பிரசாதத்துக்கு ஜென்ரலாக டோக்கன் கொடுப்பாங்க. 2000 போல் கொடுக்குறாங்க போல் இருக்குது. பட் க்ரௌட் அந்தளவுக்கு இல்லைங்கிறதுனால டைரெக்டாக போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மாழ்வார் சன்னதிக்கு போகிறப்போ இந்த மண்டபத்தில் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு அந்த ஃபஸ்ட்டு செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் செஷன் அடுத்தடுத்து அந்த மாதிரி அனுப்புகிறாங்க. அன்னப்பிரசாதம் கோவிந்தராஜ சுவாமி கோயிலில்
சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற நம்மாழ்வார் சன்னதி இது சாத்தி இருந்தது, இருந்தாலும் கொஞ்சம் நேரம் உட்காரத்துக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. நம்மாழ்வார் சன்னதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில். ஸோ அங்கேருந்து வெயில் ரொம்ப இருந்ததுனால ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு விஷ்ணு நிவாசத்துக்கு வந்துட்டேன்னா நடந்து வரலாம், ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. இருந்தாலும் வெயிலில் லக்கேஜை தூக்கிட்டு நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்து இங்கே இறங்கி ஸ்டேட்டஸ் எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்துட்டு மேலே பிரிட்ஜ் ஏறி கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் எப்படி கட்டிகிட்ருக்காங்கங்கிறதையும் பார்த்துட்டு பஸ் ஏறி திருமலைக்கு போயிட்டேன். ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரூம் எடுத்திருந்தாங்க. அவங்க ரூமில் போய் திங்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக சாயந்தரம் 5:30 மணி போல் வராக சுவாமி பெருமாள் தரிசனம் செய்கிறதுக்காக வந்தேன். அப்போ தான் மலையப்ப சுவாமி மாட வீதி உலா முடித்து வந்துட்டு இருந்தார். ஸோ வராக சுவாமி கோயிலையே மலையப்ப சுவாமியும் தரிசனம் பார்த்தாச்சு, வராக சுவாமியும் சீக்கிரமாகவே தரிசனம் செய்தாச்சு. கிட்ட பார்க்கவும் முடிஞ்சது. மலையப்ப சுவாமியை அலங்காரத்தில் ரொம்ப அழகாக இருந்தார். சங்கராந்தி அன்னைக்கு உற்சவர் மலையப்ப சுவாமி தாயாரோட அலங்காரம் அருமையாக இருந்தது. வராக சுவாமி கோயிலின் தரிசனம் செய்துட்டு ராதாகிருஷ்ண சன்னதி, ஹயக்ரீவர் சன்னதி, N2 நரசிம்மர் கோயிலில் நரசிம்மரை போய் தரிசனம் செய்துட்டு ஏகாந்த சேவைக்கு போகல, ஏன்னா நைட்டு தரிசனம் போகணும் அப்படின்ட்டு. N2 நரசிம்மர் கோயில் ஏகாந்தம் சேவா இங்கே ரொம்ப அழகாக அர்ச்சக சுவாமி செய்வார். மிஸ் பண்ணாமல் ஒரு 8:30 மணி போல் அங்கே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஏகாந்தம் சேவா அட்டன் பண்ணலாம். கொஞ்ச நேரம் அப்படியே மாட வீதியில் உட்காந்துருந்துட்டு பெரியஜியர் மட்கிட்ட இருக்கிற ஆஞ்சநேயர் பேடி ஆஞ்சநேயரையும் தரிசனம் செய்துட்டு பெரியஜியர் சுவாமி மட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற காம்ப்ளெக்ஸில் இந்த புனுகுலுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கோபுரத்துக்கிட்டே உட்காந்து உங்ககிட்ட வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தேன். எப்போவுமே பொங்கலுக்கு இங்கே வந்துடுவோம். இந்த தடவை நான் மட்டும் வர்ற மாதிரி இருந்தது, ஏன்னா வீட்டில் எல்லாருக்குமே ஒர்க் இருந்ததுனால. லைட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு 9:30 மணி போல் கோபுரத்துக்கிட்ட இருக்கிற ஒரு ஷாப்லேயே 2 இட்லி சாப்பிட்டு க்யூவில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். வர்ச்சுவல் சேவாக்கு 300 ரூபாய் தர்ஷன க்யூவில் தான் அனுமதிப்பாங்க, ஏடிசி சர்க்கிள். நான் போய் க்யூவில் ஜாயின் பண்ணுறப்ப 9:50 ஆகிடுச்சு. ஸோ டைரெக்டாக அந்த 300 ரூபா மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, அதன் வழியாகவே அலோவ் பண்ணிட்டாங்க. எப்போவுமே 10 மணிக்கெல்லாம் நம்ம போகிறோன்னா ஆல்மோஸ்ட் கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக போகலாம். ஸ்கேனிங்கும் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. கம்பார்ட்மெண்ட் 30 போய் உட்கார வச்சாங்க. உள்ளே நுழைஞ்சோடனே சூடாக உப்புமா கொடுத்தாங்க. அப்போ தான் சாப்பிட்டதுனால அது சாப்பிட முடியல. 1 ஹவர் போல் இருப்போம் கம்பார்ட்மெண்ட்டில். அதுக்கப்புறமா க்யூ மூவ் ஆகி பேக் செக்கிங் எல்லாம் முடித்து மகாத்வாரம் உள்ள என்டர் ஆகிறப்போ 11:45 இருக்கும் மணி. பேரி மேளம் வாசிச்சுட்டு இருந்தாங்க துலாபாரத்துக்கிட்ட. ஒரு நாளைக்கு 3 முறை இந்த பேரி மேளம் வாசிப்பாங்க, காலையில் சாயந்தரம் நைட்டு. ஸோ அதை கேட்டுக்கிட்டே கொடிமரத்துக்கிட்ட க்ஷேத்திரபாலகர் வெள்ளி கதவுகளில் ரைட் சைட் கதவில் மேலே உலகளந்த பெருமாள் இருப்பார். போகும்போது அவரை சேவிச்சுட்டு எதிர்த்தாப்பில் ரெங்கநாதரை சேவிச்சுட்டு பங்காரு வாக்லி உள்ளே நுழையிறப்போ மிடில் க்யூவில் யாருமே போல, எல்லாம் ஃபஸ்ட்டு க்யூக்கு தான் எய்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஈஸியாக மிடில் க்யூவில் ஜாயின் பண்ணி பங்காரு வாக்லியில் உள்ளே நுழைஞ்சோன்னு தூணில் வராக சுவாமி, ரைட் சைடில் கருடாழ்வாரை பார்த்துட்டு மேலே தசாவதாரங்களையும் தரிசனம் செய்துட்டு பெருமாளை பார்க்குறப்போ எக்ஸாக்டாக 12 மணி. திருப்பாவையில் ஒரு லைன் வரும், வியாழன் உறங்கி வெள்ளி எழுந்துங்கிற மாதிரி, அப்படி ஒரு டைமிங் அது. வியாழக்கிழமை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வஸ்திரம் மட்டும் சாத்தியிருப்பாங்க. நேத்திர தரிசனத்தில் இருப்பார் பெருமாள். சாயந்தரத்துக்கு மேலே பூக்களால் அலங்காரம் செய்து பூலங்கி சேவாவில் இருப்பார். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வியாழக்கிழமை தரிசனத்தில் பெருமாளை சேவிக்கிறதுக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அந்த கிளான்ஸில் பெருமாளை பார்த்தப்போ பூக்கள் மட்டும்தான் கண்ணுக்கு பட்டது, கனகாம்பரமும் மல்லிப்பூவும். அடுத்து அவருடைய மெல்லிய திருநாமம் கண்ணில் படுது. ரொம்ப அழகாக இட்டிருந்தாங்க அந்த மெல்லிய திருநாமம். அதற்கடுத்து அவருடைய திருமுகம் திருநாமத்தோட, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவரோட அழகை காமிக்கிற மாதிரி இருந்தது. ஒன்று ஒன்றா பாரு அப்படிங்கிற மாதிரி. திருப்பாதத்துலேருந்து திருமுடி வரைக்கும் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்லிக்கிட்டே உள்ளே ராமர் இருக்கார், கிருஷ்ணரும் இருக்கார். ஸோ அவருக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீராம ஜெயம் சொல்லிக்கிட்டே வெளியில் வந்துட்டேன். பெருசாக தள்ளியெல்லாம் விடலை. அலங்காரம் அருமையாக இருந்தது. பூலங்கி சேவாவில் ஃபுல்லாக பூக்களால் பெருமாள் நிறைஞ்சிருந்தார். வெளியில் வந்தோன்னே வரதராஜ பெருமாள் வைகுண்ட துவாரத்தை பார்த்துட்டு அடுத்த வைகுண்ட ஏகாதசிக்கும் எப்படியாச்சும் என்னை கூப்பிட்ரு சாமின்னு வேண்டிக்கிட்டே பிரகாரம் சுற்றி வர்றப்போ எக்ஸாக்டாக பெருமாளுக்கு பின்னாடி பலிபீடத்துக்கிட்ட ரைட் சைடில் கீழே நம்ம நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக செதுக்கப்பட்ட ராமானுஜர் இருப்பார். அவரை தொட்டு நமஸ்காரம் பண்ணி
ஸ்ரீமதே ராமானுஜாயன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு திரும்புகிறப்போ படி ஏறி விமான வெங்கடேஸ்வர பெருமாள் அவர்கிட்ட கருடாழ்வார், ஆஞ்சநேயர், வைகுண்டநாதர்லாம் இருப்பாங்க. அவரை தரிசனம் செய்துட்டு போகிறப்போ ராமானுஜர் சன்னதி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால. எதிர்த்தாப்பில் யோக நரசிம்மர் அவர் திருநாமம் தெரிஞ்சது. தூணில் தாயார் உண்டியில் காசு போட்டு மேலே குபேரரை நின்றுக்கிட்டே பார்த்துக்கிட்டு மறுபடியும் ரெங்கநாதரை தரிசனம் செய்துட்டு வெளியில் வர்றப்போ வெண்டி வாக்கிலேயே வெள்ளி கதவில் ரைட் சைடில் மேலே மிஸ் பண்ணாமல் கஜேந்திர மோக்ஷன் தெரியும். ஸோ அதில் பெருமாளை அங்கே தரிசனம் செய்துட்டு குட்டி லட்டு பிரசாதம் வாங்கிட்டு வெளியில் வர்றப்போ 12:10 வெளியில் வர்றப்போ கொஞ்சம் பேராக நிறுத்தி விட்டதுனால ரொம்ப நெருக்காமல் ஈஸியாக வர முடிஞ்சது. என்னோட தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தாங்கல்ல, சாயந்தரம் 4 மணிக்கு தரிசனத்துக்கு போனவங்க, அவங்க வெளியில் வரத்துக்கு 10 ஆச்சு அப்படின்னாங்க. நான் 10 மணிக்கு ஜாயின் பண்ணி 12:10க்கு வெளியில் வந்தேன். ஸோ நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து டைமிங்ஸ் மாறும். வெளியில் வந்தோன்னே பஸ் பிடிச்சி கீழே இறங்கி வீட்டுக்கு வந்துடலாம் தான் நினச்சேன். கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால என்னோடய தர்ஷன் டிக்கெட் அவங்கள்ட்ட கொடுத்து லட்டு வாங்கிக்க சொல்லிட்டு 4 மணிக்கு பஸ் ஏறினேன் கருடாத்திரி எக்ஸ்பிரஸ் பிடிக்கிறதுக்காக. கீழ் திருப்பதியில் ஆக்சுவலாக நான் மலை ஏறும்போதே 1 வேவாக தான் டிக்கெட் எடுத்திருந்தேன். ஏன்னா ஏறினது ஏசி பஸ்ஸு, இறங்குனது நான் ஏசி பஸ்ஸு. ஸோ அப் அண்ட் டவுன் நான் டிக்கெட் எடுக்கல. அப் அண்ட் டவுனாக டிக்கெட் எடுத்திருந்தா 20 ரூபா கம்மியாக இருக்கும். நல்லா சில்லுன்னு இருந்தது. பஸ்ஸில் இறங்குறப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னா ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு கேட்டுக்கிட்டு ஏறணும். ஏஎல்பிஆர்னு போட்டிருந்தா ரயில்வே ஸ்டேஷன் போகும், டிபிடிஒன்னு போட்டிருந்தா திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு போகும். நீங்கள் கேட்டுக்கிட்டு ஏறிக்கோங்க இந்த பஸ்ஸு ரயில்வே ஸ்டேஷன் போகுமா அப்படின்ட்டு. ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டாங்க கரெக்டாக லக்ஷ்மி நாராயண ஹோட்டல்கிட்ட. அங்கே இறங்கி 3 இட்லி பார்சல் வாங்கிட்டு விஷ்ணு நிவாசம் கிராஸ் பண்ணுறப்போ ஸ்பீக்கரில் சொல்லிட்டு இருந்தாங்க, அலிப்பிரிக்கு போகிற லோக்கல் பஸ்ஸுக்கு 20 ரூபா பஸ் டிக்கெட்டு, ஸ்ரீவாரிமேட்டுக்கு போகிற பஸ்ஸுக்கு 40 ரூபா பஸ் டிக்கெட்டு அப்படின்ட்டு. அண்ட் விஷ்ணு நிவாசத்தில் கூட பக்தர்கள் டோக்கன் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல இருக்கிறதுனால அவங்களுக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த டைம்லாம் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க, டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் போய் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இறங்குறப்போ டிக்கெட்னா யூடிஎஸில் தான் எங்கள் வீட்டுக்கு வர லோக்கல் ட்ரெயினுக்கும் சேர்த்தே புக் பண்ணிக்கிட்டேன். கருடாத்திரி எக்ஸ்பிரஸில் S5 வரைக்கும் ரிசர்வேஷன் கோச்சாக இருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கும். அதனால் சீட்டு கிடச்சிரும் எப்படியுமே. பொங்கல் அன்றைக்கி ஒர்க்கிங் டே இல்லாததுனால அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை. ஸோ ரிட்டன் 10:20க்கு சென்னை சென்ட்ரலுக்கு ட்ரெயின் ஜேர்னி கம்ஃபர்டபுளாக இருந்தது ரீச் ஆகிறதுக்கு. அங்கேருந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து சப்வே வழியாக பார்க் ஸ்டேஷன் எங்கள் வீட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறிட்டேன். இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், காலையில் சிஎஸ்எம்டி ட்ரெயின் சென்னை எக்மோர்லேருந்து கிளம்புறது 6:45க்கு இப்போது பீச்சிலேருந்து கிளம்புது. அதே மாதிரி இப்போது ரிட்டன் இந்த ட்ரெயின் போகும் மும்பையிலேருந்து ரேணுகுண்டா வழியாக சென்னை எக்மோருக்கு. அந்த ரிட்டன் ட்ரெயினோட டைம் மாற்றிருக்காங்க, நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். தரிசனம் முடிச்சுட்டு ரிட்டன் வர்றப்போ 6:05க்கு சப்தகிரி எக்ஸ்பிரஸ் திருப்பதியிலேருந்து கிளம்பும். அடுத்து 7:20க்கு சிஎஸ்எம்டி மும்பை எக்ஸ்பிரஸ் மும்பையிலேருந்து வரும் ரேணுகுண்டா வழியாக சென்னை எக்மோருக்கு போகிறது. அந்த ட்ரெயின் 7:20 கிடையாது, இப்போது 7 மணிக்கெல்லாம் கிளம்புற மாதிரி மாற்றிருக்கிறாங்க. ரீச் ஆகிறது 10:15 தான். அதில் 10:15 மணிக்கு தான் ரீச் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, சேஞ்சஸ் இல்லை. ஆனால் 7:20க்கு கிளம்புற சிஎஸ்எம்டி ட்ரெயின் இப்போ டைம் மாற்றிருக்காங்க, 7 மணிக்கெல்லாம் கிளம்புது. அதை விட்டோம் அப்படின்னா 9:55க்கு வந்தே பாரத் இருக்குது விஜயவாடாலேருந்து ரேணுகுண்டா வழியாக சென்னை சென்ட்ரலுக்கு வர்றது. ட்ரெயின் டைமிங்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சென்னை வந்து திருப்பதிக்கு போகிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தரிசனத்துக்கு போகிறப்போ ட்ரெயின் டைமிங்ஸ் செக் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ட்ரெயின்லேயும் சேஞ்சஸ் இல்லை ட்ரெயின்லேயும். பட் இந்த சிஎஸ்எம்டி ரிட்டன் போகிறதுல 7:20க்கு பதிலாக இப்போ 7 மணிக்கு கிளம்புற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ரேணுகுண்டாலேருந்து ரிட்டன் வர்றது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போனாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.